சண்டே ஸ்பெஷல் இன் அம்மா வீடு. தூங்கி எழுந்து வந்து பார்க்குறேன், எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. போன வாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ரெஸ்ட் எடுக்காமல் எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்காங்க. நான் தூங்கி எழுந்து கொஞ்சம் வேலை பண்ணலான்னு நினச்சேன், பட் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்களே முடிச்சிட்டாங்க. காலைல வந்து பழைய சோறு தான் சாப்பிட்டோம், நானும் அம்மாவும். துணி வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருந்தாங்க, அது காய வைக்க நானும் டாமும் போயிட்டோம். ஒரு ஃப்ளோரும் ஏறிட்டு நின்று பார்ப்பா, நான் வரேனா இல்லையான்னு. மாடிக்கு போக மாட்டா. மாடிக்கு வந்து இப்படி தான் சும்மா உட்காருவா. அப்படி இல்லை வந்து எதனா பூச்சி இருந்தால் அதை பிடிச்சி சாவடிச்சிட்டு இருப்பா. போன வாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, பட் கீழே குடிஞ்சு எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் குழம்பு, மண்ணீரல் கிரேவி. கால் குழம்பு செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனால் நானே இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். ஒரு பேனில் தேவையான எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும். பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான் நாங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம். தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பெரம்பத்தி கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஆல்ரெடி நாங்கள் காலை வந்து குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ தாளித்து வச்ச குழம்பு வந்து இந்த குக்கரில் ஊற்றி ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கால் நல்லா வேகணும் இல்லைங்களா. மண்ணீரலுக்கும் சேம் ப்ராசஸ் தான். காலுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டோம், மண்ணீரலுக்கு வந்து 1 ஸ்பூன் போதும். பிகாஸ் அதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கும் போது கொஞ்சோண்டு பெப்பர் தூவிக்கலாம். அம்மா வந்து கொஞ்சோண்டு பேக் பண்ணி தங்கச்சிக்கும் கொடுத்து விட்டாங்க. அவள் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கா, அதனால் ஜெப்டோவில் போட்டு விட்டாங்க. ஃபைனலி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு, மண்ணீரல், கால் குழம்பு. இதெல்லாம் வந்து யூஏயில் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் வந்து ஸ்மெல் வரும் அண்ட் டேஸ்ட் வராது. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.